துகுப்பாளினிக்கு தீர்த்தம் கொடுத்து பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிய கோவில் பூசாரியின் பகீர் சம்பவத்தை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டோம். தீர்த்தத்தில் மயக்க மருந்து, வன்கொடுமை, உல்லாச வீடியோ, கருக்கலைப்பு, கொலை மிரட்டல், பாலியல் தொழிலில் தள்ள முயற்சி, இப்படி அடுக்கடுக்கான பல பகீர் தகவல்களை வெளியிட்டு புகார் கொடுத்திருந்தார் அந்த பாதிக்கப்பட்ட பெண். ஆனால் புகார் கொடுத்து 9 நாட்களாகியும் சாமியார் கார்த்திக் இன்னும் கைது செய்யப்படாததால் தனக்கு நீதி கேட்டு மீண்டும் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளார். சக்தி வாய்ந்த அம்மன் இடத்துலதான் அவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பொய்ய ரொம்ப நாள்லாம் மறைக்க முடியாதுங்க. பண்ணிட்டான் என் பையன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பேசி அனுப்புனாங்க வெளியே. இப்பவும் பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கோவையை சேர்ந்த 30 வயது பெண் சென்னை சாலி கிராமத்தில் தங்கி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். தெய்வ பக்தி உள்ள அந்த பெண் சென்னை பாரி முனையில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அப்போது அந்த கோவிலில் குருக்களாக இருந்த கார்த்திக் முனுசாமி என்பவர் அந்த பெண்ணுக்கு அறிமுகமாகி உள்ளார். நல்ல விதமாக அறிமுகமான கார்த்திக் முனுசாமி சில நாள் பழக்கத்திற்கு பிறகு கோவில் பிரசாதத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து தொகுப்பாளினியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அவங்களுக்கு பூஜை ஏதோ பண்ணிட்டு அவங்க வந்து பிரசாதம் அது சம்திங் லைக் தட் தீர்த்தம் அவங்க கொடுத்தாங்க. ஸோ நாட் அ கான்ஷியஸ் ஸ்டேஜ் ஆக்சுவலி தட் டைம் ஹி யூஸ்ட் மீ. ஆஃப்டர் தட் ஐ அம் கோயிங் டு ஆஸ்க், ஏன்னா எனக்கு யார்கிட்ட சொல்றது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் திங்ஸ் நோ. ஸோ ஐ அஃபெக்டட் இன் தட் வே. இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சமாதானம் செய்திருக்கிறார் கார்த்திக் முனுசாமி. அதனைத் தொடர்ந்து இருவரும் ஒன்றாக வசித்து வந்த சூழ்நிலையில் அந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார். திருமணமாகாத பெண் கர்ப்பமாக இருந்தால் 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்பதால் கார்த்திக் முனுசாமி கர்ப்பத்தை கலைக்கும் வேலையில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இவங்களே ரெஃபரன்ஸ். You go that and meet the doctor and hospital, you know, அங்க போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதெல்லாம் வந்து சொல்லி அத கம்பல்சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன பண்ண வச்சு ஒரு வழியாக அந்த பெண்ணை கார்த்திக் முனுசாமி திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை அத்துடன் முடியவில்லை. கார்த்திக் முனுசாமி ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது என்றும் தெரிய வந்தது. மேலும் அவரது செல்போனில் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்த ஆபாச வீடியோ இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஆடியோ ஆதாரங்களோடு விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கார்த்திக் முனுசாமி மீது புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி கார்த்திக் முனுசாமி மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அந்த பூசாரி கார்த்திக் தலைமறைவாகிவிட்டார். இதனை அறிந்த கோவில் நிர்வாகம் அவரை பணியை விட்டு நீக்கியது. அது மட்டுமின்றி பூசாரிக்கு பல குடும்ப பெண்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் அதனை பயன்படுத்தி விஐபிகளுக்கு அந்த பெண்களை அறிமுகம் செய்து வைத்து சைட் பிசினஸ் செய்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே கார்த்திக் முனுசாமிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பூசாரியை இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதனால் தனக்கு நீதி கேட்டு பாதிக்கப்பட்ட தொகுப்பாளினி மீண்டும் ஒரு பகீர் உண்மையை உடைத்திருக்கிறார். காளிதாஸுக்கு எல்லாமே தெரியுங்க. அவருக்கு வந்து தெரியாதது எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து இந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் பொண்ணுங்க விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்த வந்து சொன்னதே காளிதாஸ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜெயசித்ரா தான் சொல்லியிருக்காங்க. விசாரணை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே வெளியே வரும். ஆம், இந்த வழக்கில் கார்த்திக்கின் சித்தப்பாவான காளிதாசுக்கு பங்கு இருப்பதாக கூறியிருக்கிறார். காளிதாஸ் வேறு யாருமல்ல, காளிகாம்பாள் கோவிலின் தலைமை அர்ச்சகர். நடந்த அனைத்தும் அவருக்கு தெரிந்தும் கூட என் மகன் அப்படிதான் என அசால்ட்டாக தன்னிடம் டீல் செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த பெண். ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு பேசுற அளவுக்கு கூட எனக்கு வந்து சக்தி கிடையாது. நான் வந்து ஒரு மீடியால இருக்க பொண்ணு அப்படின்னு சர்வ சாதாரணமா இலக்காரமா என்ன பண்ணிட்டான் என் பையன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பேசி அனுப்புனாங்க வெளியே.
அது மட்டுமின்றி இப்படி அனைத்திற்கும் மூல காரணமாக உள்ள காளிதாசை இன்னும் கோவில் நிர்வாகம் பணியில் வைத்திருக்கிறது என்றும், அவரிடம் விசாரித்தால் தலைமறைவான கார்த்திக் பற்றி அனைத்து விவரங்களும் வெளிவரும் எனவும் கூறியுள்ளார். காளிதாஸ் அவங்க வந்து கோயில்ல உட்கார்ந்துட்டு இவ்வளவு நடந்துட்டும் குங்குமம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும். அது எப்படி நடக்குதுன்னே தெரியல. தான் அண்ணன் பையன் வந்து இவ்வளவு தூரம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி பையன் எங்க இருக்கானே தெரியலங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையிலையும் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த எனக்கு ஒரு பாசிபிளா எனக்கு என்ன நடக்கணுமோ அந்த ஜஸ்டிஸ் எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. உண்மையில் இந்த சம்பவத்திற்கு காளிதாசுக்கு தொடர்புள்ளதா, கார்த்திக் எங்கே பதுங்கி இருக்கிறார் என்பதெல்லாம் போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.